வேற பண்ணும் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு ஆத்தா. அதாவது என்ன விஜய் சித்துக்கு எப்படி சூரியோ அதை விட மோசமா ஒருத்தன் என்கிட்ட சிக்கிருக்கான். ஆமா, நான் தான் சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். செவனேன்றதோட வாடான்னு கூட்டம் வந்தேன் பத்தியா, என்னைய சொல்லணும். நான் என்ன கேட்டேன், சென்னையில தானே இருக்கேன்னு. ஆமா, ஒன்றும் நீ வேணா வாய 2 நாள் முன்னாடி 2 வீடியோ போட வேண்டி இருக்குன்னா 2 நாள் முன்னாடி வந்து போட்டிருக்கோம். ஆனா நல்ல கண்டென்ட்டுங்க, நல்லா பேசிட்டு வந்தோம். அது மறந்துச்சு. வாங்க போமா, எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா. ஆரம்பிக்கலாம். மெரினா பீச் வந்துட்டோம். இப்போ வணக்கம், மதிய வணக்கம். மெரினா பீச் வந்துட்டோம். இப்போ வந்து சுந்தரிக்கா மீன் கடைக்கு போய் சாப்பிட போறோம். வாங்க, சுந்தரிக்கா கடை. அது வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறோம். என்னெல்லாம் இருக்கு? மீன் சாப்பாடு இருக்கு, சிக்கன் சாப்பாடு இருக்கு. மீன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு இருக்கு, மீன் வறுவல் இருக்கு. டோக்கன் வாங்கணும். இவங்க பேர் தான் சுந்தரிக்கா. எத்தனை சாப்பாடு? உனக்கு சிக்கன் சாப்பாடா? சிக்கன் சாப்பாடு அவளுக்கு நானும் சிக்கன் சாப்பாடா? சிக்கனா மீனா? 2 மீன் சாப்பாடு தாங்க, 2 சிக்கன் சாப்பாடு. ஆமா, 3 சாப்பாடு வாங்கிங்க. சரி சரி, அப்ப 3 கொடுங்க. ஒரு சிக்கன் சாப்பாடு, 2 மீன் சாப்பாடு. அதான் சொன்னேன். ஒரு சிக்கன் சாப்பாடு, 2 மீன் சாப்பாடு, மொத்தமே 3 தான். எவ்வளோக்கா? 50 ரூபாயா? எனக்கு டிப்ஸு மொத்தமா கவர் பண்ணிட்டு இருக்கேன். மொத்தமா எடுத்து யூடியூப்ல போட்டுதான். சரி, வேற என்ன சைடிஸ் என்ன இருக்கு? மீன் மறுவல் 150 ரூபா ஒண்ணு தாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். முள்ளு இல்லாத மீன் தானே? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஓகே, டோக்கன் கொடுத்து சொல்லணுமோ? ஆமா, ரைட், ஓகே, டன். நாங்க வாங்கிட்டு வரோம், நீங்க சாப்பாடு மட்டும். அதுக்குன்னு அந்த முள்ளை கடிச்சு திங்க முடியுமா? சாப்பிடுறது என்னைக்காச்சும் ஒரு நாள். 2 மீன் சாப்பாடு, ஒரு சிக்கன் சாப்பிட்டு வரேன். 2 மீன், ஒரு சிக்கன். 2 மீன், ஒரு சிக்கன். அன்லிமிட்டட் தான். ஆமா, சாப்பாடு அன்லிமிட்டட். சொல்லலாம். குழம்பு சூப்பரா இருக்கு. மீன் குழம்பு, மீன் சாப்பிடுவோம். நல்லா கிளீன் பண்ணி நீட்டா பண்ணிடுவாங்க. மீன் மாட்டிச்சு, சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குது அவனுக்கு? அக்கா அப்பா சுட சுட இருக்குடா. 150 ரூபா ஒரு பீஸ்டா. இது ஒரு பீஸ் 150 ரூபா. மத்த எல்லாம் சாப்பாடு. இது சிக்கன் சாப்பாடு. இது எப்படி இருக்காங்க? அது குக்கு இதுக்கு மாதிரி ஷூட்டிங்லாம் முடிஞ்சா போயிட்டு வந்தாச்சு. எலிமினேட் ஆகலையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன். அதான் பார்த்துட்டு தானே இருக்கு. அது அடுத்த வாரம் தான் வருவீங்க. ரைட் ரைட் ரைட். எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கா? டிவில காட்டுற மாதிரி இருந்தா வேற எதுவும் பண்ணுவாங்களா? அதே மாதிரிதான். நான் கையெழுத்து வாங்கிருப்பாங்கல்ல, சொல்லக்கூடாது. நான் உண்மைதான் சொல்லுவேன். அதான் சொல்லுங்க. நானும் விஜய் டிவில வேலை பார்த்து வந்தேன். வேற எங்கேயும் ஷூட்டிங் பண்ணக்கூடாது. என்னத்துக்கு கேமரா எடுக்கு? அது யூடியூப்.
அதை பத்தி பேசல, அதெல்லாம் கூடாது. நான் சாப்பாடுக்கு தான் சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இன்னொரு முடிக்கிறவர். உங்களுக்கு எதுவும் என்ன போடணும் நான் அதெல்லாம் போட மாட்டேன். அதை போடுற அளவுக்கு எதுவும் பேசல. இப்பதான் எடுக்கவே நினைக்கிட்டு சாப்பிட்டு பார்க்கணும். திருநெல்வேலில இருந்து கிளம்பி வந்தேன். சாப்பாடு அருமையா இருக்கு. சாப்பிட்டோம்ல. நைட் என்னென்ன சாப்பாடு உண்டு? சாப்பாடு நைட் என்னென்ன உண்டு? இட்லி தோசை மட்டும். சைடு சைடு மட்டும் தான். அப்படியே இருக்கு. இது அப்படியே இருக்கு. ரெண்டிங்க ரைட் ரைட் ரைட். இந்த எலிப்பூச்சின்னு ஒன்று சொல்லுவாங்களா, எந்த பக்கம், எந்த ஏரியால கிடைக்கும்? அது நீங்க பண்ண மாட்டீங்க. அது சென்னையில ஃபேமஸ் பீச் சைடு, அதான் கேட்க. பட்டினம்பாக்கம், அதாவது அப்ப சென்னை கிடையாதா? என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி ரைட்டு. இந்த வீடு நான் யூடியூப்ல போட வேண்டாமா? இப்ப பேசுனது நான் கடையை எடுத்திருக்கேன். கடை வீடியோ எடுத்திருக்கேன். அது யூடியூப்ல போடலாம்ல? அதை பத்தி போட மாட்டேன். அது போட்டா என்னையா தூக்கிடுவான். நான் அதை போட மாட்டேன். அதெல்லாம் போட மாட்டாங்க. அது எப்படி போடுவேன், அது எனக்கே தெரியும். அதெல்லாம் போட மாட்டேன். மைக்கு தான், மைக்கு தான். எல்லா நேரத்துக்கும் நானு முட்டாளா இருக்க மாட்டேன். உங்களை யாரு முட்டாள்லாம் சொல்லல. ரைட்டு. மைக் அப்படி அக்கறை மைக். எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா.